வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மினி விளாக் தாங்க. இது நான் ஃப்ரைடேவே எடுத்தேன், அப்லோட் பண்ணலை. இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கும் தொடர்ந்து வீடியோ போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் சிம்பிள் லன்ச் மெனு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், அவியல், அப்பளம் பொரிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வீட்டு செல்லப்பிள்ளைக்காக ஒரே ஒரு எக்கை பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் எக்கை அவளுக்கு எப்போவுமே இந்த எக் கட்டர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. நான் அது மீஷோவில் தான் வாங்கினேன். செமையாக இருக்குது. எக்கை அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணி தந்துடும். பிள்ளைங்களுக்கு நம்ம சாப்பிட கொடுக்கும்போதும் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக அதை சாப்பிடுதாங்க. ஸோ நான் அதில் அவளுக்கு அந்த எக்கை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நம்ம செல்ல பிள்ளைக்கு ஆஃப்டர்நூன் தான் கிளாஸ். ஸோ அவளுக்காக நான் ஸ்நாக்ஸ் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, ஃப்ரூட்ஸில் அவளுக்கு குவாவா ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே என்கிட்ட அவள் கேட்குற ஒரே ஒரு இது, மம்மி எனக்கு கொய்யாக்காய் வாங்கித்தாங்க, மம்மி எனக்கு கொய்யாக்காய் வாங்கித்தாங்கன்னு தான் கேட்பாள். கொய்யாக்காய் ரொம்ப வயிற்றுக்கு நல்லதுங்க. இன்னொன்று, டெய்லி நம்ம ஒரு கொய்யாக்காய் சாப்பிடும்போது நமக்கு கேன்சர் நோயிலேருந்து விடுபடலாம்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தேன் பார்த்துக்கோங்க. அதனால் நான் அவளுக்கு இன்றைக்கி ஒரு கொய்யாக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஈவினிங் அவளுக்கு சாப்பிட்றதுக்காக அவல் கிண்டி வச்சுருக்கேன். அதையும் இப்போ அவளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நம்ம மேலே வச்சுக்கலாம். அவள் நான் தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் போட்டு தாங்க விரசி வச்சுருக்கேன். ஈவினிங் 4 o'clock ஸ்கூல் விட்டு வந்த பிறகு மம்மி ஈவினிங் எதாவது சாப்பிட்றதாங்கன்னு கேட்போம். அப்போ நம்ம இந்த மாதிரி கொடுத்தோன்னா பிள்ளையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பாய்.